ஹே கைஸ், இந்த வாக்கிங் டெட் டிவி சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது காமிக் புக்கை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்டது. காமிக் அண்ட் சீரியஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் காமிக்கும் சீரியஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் இஷ்யூ ஒன்றா பார்க்கலாம். ரிக் அண்ட் ஷேன் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷெரீஃபாக இருக்காங்க. ஹைவேஸில் ரிக் அண்ட் ஷேன் ஒரு திருடன் கூட ஷூட் அவுட் நடந்துட்டு அந்த திருட்டு பையன் ஷேனோட கன்னை ஷூட் பண்ணுறான். அண்ட் டக்குன்னு ரிக் ஷூட் பண்ண பார்க்குறாரு, ஆனால் அவன் ரிக்கே ஷூட் பண்ணிடுறான். திடீர்னு ரிக் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணா முழிக்கிறாரு. அப்போ ரிக் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு, ஆனால் யாருமே இல்லை. அப்போ ரிக் ஒரு வாக்கர் செத்து கிடக்கிறத பார்த்து பயந்து போகிறாரு. அங்கேருந்து ஓட அப்போ அவர் கேஃபிடேரியா பக்கம் போகிறாரு. அங்கே ஒரு பெரிய வுட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா இல்லாமல் அதை போய் திறக்க அங்கே ஒரே வாக்கர்ஸாக இருக்குது. அப்போ ஒரு வாக்கர் ரிக் மேலே விழ ரிக்கும் வாக்கரும் படிக்கட்டில் விழ ரிக்கு கொண்டு வரல, ஆனால் ஜாம்பியோட தலை தனியாக வந்துடுது. அப்புறம் ரிக் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்து பார்க்குறாரு. ஒரு சைக்கிளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு வாக்குற மாதிரி தூரமாக இருக்குது. ரிக் அங்கே இருக்கிற சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ரிக் மனசுடைஞ்சு போய் வீட்டை விட்டு வெளில வர அப்போ யாரோ ரிக்கை மண்டையிலேயே மண்வெட்டி வச்சு அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன். ஆனால் அந்த சின்ன பையனோட அப்பா ரிக்கை காப்பாற்றுறாரு. ரிக் ஒரு வீட்டில் கண்ணை முழிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் ரிக்கை சாப்பிட கூப்பிட்றாரு. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையனோட அப்பா. அந்த சின்ன பையனோட அப்பா ரிக்கிட்ட தான் பையன் ரிக் அடிச்சதுக்காக சாரி கேட்குறாரு. ரிக்கும் பரவாயில்லங்கிறாரு. அப்போ ரிக் அவரோட கதையை சொல்ல, ஆனால் அந்த சின்ன பையனோட அப்பா ஒரு ஜாம்பி வைரஸ் பரவுனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையனோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ப்ராட்காஸ்ட்டையும் ஷட் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களையும் பெரிய சிட்டிக்கு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ரிக் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிற அட்லாண்டா சிட்டியில் தான் இருப்பாங்கன்னு நம்புகிறாரு. அதனால் ரிக் பக்கத்தில் இருக்கிற அட்லாண்டா சிட்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவருக்கு கார் வேணும். ஸோ ஷாப்பிங் போகலாமான்னு கேட்க ரிக், அந்த சின்ன பையனோட அப்பா 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே தான் 2 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. என் பேர் ரிக் அண்ட் அந்த சின்ன பையனோட அப்பா பேர் மார்கன், அந்த சின்ன பையன் பேர் டிலைன்னு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா வெப்பன்ஸையுமே எடுத்துக்கிறாங்க. அண்ட் ரிக் அவரோட போலீஸ் யூனிஃபார்மை போட்டு சும்மா கெத்தாக வெளில வராரு. அப்போ அங்கே 2 கார் இருக்குது. ஒரு காரை ரிக் எடுத்துக்கிறாரு அண்ட் இன்னொரு காரை மார்கன்கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போ அங்கே ஒரு வாக்கர் வர அதை ரிக்கு கொல்ல போகிறாரு. ஆனால் மார்கன் தடுத்துடுறாரு. இந்த புல்லட் உனக்கு அப்புறமா தேவைப்படுங்கிறாரு. ஸோ ரிக்கும் சரின்னு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இஷ்யூவோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாக்கரை பார்த்தாருல சைக்கிள் பக்கத்தில், அந்த வாக்கர்கிட்ட போயிட்டு அந்த வாக்கரை பண்ணிட்டு அங்கேருந்து அவரோட பயணத்தை தொடங்குறாரு. இதோட இந்த இஷ்யூ 1 முடியுது. இதுக்கப்புறம் ரிக் அவரோட ஃபேமிலியை மீட் பண்ணுவாரா அண்ட் அவர் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் எதிர்கொள்ள போகிறாருன்னு சொல்லிட்டு அடுத்து வர இஷ்யூஸில் பார்ப்போம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். பை.